எல்லாத்த விட அந்த ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரப்போ, நீ கணவனை விட்டு குடுக்காம இருக்கணும்னா, அங்க லயிச்சு போய் அங்க எமோஷனல் கனெக்ட் ஆகணும். அந்த எமோஷனல் கனெக்ட் தான் அந்த பாண்டிங் சொல்லக்கூடியது தான் அந்த ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த பெண்கள் யாரெல்லாம் இந்த கணவர் நல்ல கணவர் வேணும், எனக்கு எமோஷனல் பாண்டிங், கனெக்டிவிட்டி காலங்காலமா எனக்கு ஒரு கனெக்டடா இருக்க மாரி, காலத்துக்கும் இருக்க மாரி ஒரு கணவன் வேணும்னு நெனைக்கிறவங்களும் சரி, ஒரு நல்லபடியா திருமணம் அமையணும்னு நெனைக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு கல்யாணத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கிற மாரி இருந்தாலும் சரி, இந்த மதுரை மீனாட்சி அம்மன பண்றப்போ, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, 2வது திருமணத்துக்காகலாம் காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு முதல் திருமணம் சரி வகையா அமைஞ்சிருக்காது. இனிமேல் நடக்கப்போறிய திருமணமாவது நல்லபடியா அமையுமா? இந்த இயற்கை கொண்டு வந்து சேர்க்குமா? அப்படிங்கிறவங்களுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் வேலை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சித்து. மதுரை மீனாட்சி அம்மன்னாலே சித்து வேலை நெறைய பண்ணக்கூடியவங்க. டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸா எல்லாத்தையுமே மாத்தக்கூடியவங்க. இந்த கள்ளழகர் இறங்கி வராரு இல்லையா? அந்த ஆத்துல இறங்கி வரப்ப, அங்க கல்லு குடுத்தாங்க மக்கள். அந்த அழகருடைய அழகுல மயங்கி கல்லு குடுத்தனால தான் அவர் கள்ளழகர்ன்னு ஆச்சு. அவரு அந்த அன்புல மயங்கி கொஞ்சம் லேட் பண்ணாரு. இது எல்லாமே வந்து சிவன் பண்ணுன திருவிளையாடல். அங்க ஒரு அரக்கனுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. அவர் ஒரு ஆறையே உருவாக்குனாரு. அந்த ஆறு வந்து அங்க தடுத்துச்சு. அப்போ அவர் வரக்கு லேட் ஆச்சு. இங்க இங்க மீனாட்சி அப்படியே சுந்தரருடைய அழகுக்கு அப்படியே மயங்கி கழுத்த நீட்டிட்டாங்க. தாலி கட்டியாச்சு. அப்போ ஒரு திருமணத்திற்கு வந்து எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும், அங்க முக்கியமானது கணவன் மனைவியோட உறவு நிலையும், அந்த எமோஷனல் கனெக்டும். உங்க 2 பேத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நேரம், காலம்ங்கிறது முக்கியம் கிடையாது. அது வந்து அதனால தான் வந்து காந்தர்வ கல்யாணம், இந்த காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க தேவையில்லன்னு சொல்றதுக்கு ரீசனுமே அதுதான். மனம் எப்போ ஒத்து போச்சுன்னே நமக்கு தெரியாது. அந்த மனம் ஒத்துப்போன நேரமே திருமணத்துக்கான நேரம். அதனால தான் வந்து காதல் திருமணங்கள்ல நேரங்காலம் குறிப்பிடுறது கிடையாது. அப்படி இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து எனக்கு ஒரு திருமணம் நடந்துராதா? இது சரியா வந்துராதா? உங்க லைஃப் பார்ட்னர் சரியான லைஃப் பார்ட்னர கரெக்ட்டா கொண்டு வந்து நிறுத்துறதும், இந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கே உரிய ஒரு ஒரு தனி ஒரு சிறப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம்.